ஒரு காட்டுல ஒரு அழகான மயில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தது. அந்த மயில் எப்பவும் தன் அழகான தோகையை விரிச்சு தன் நண்பர்களுடன் சந்தோஷமா ஆடுறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சிருந்தது. ஒரு நாள் அந்த மயில் ஒரு அழகான அன்னப்பறவை நீந்திட்டு இருக்கிறத பார்த்தது. அந்த மயில் நினைச்சது, இந்த பறவை நம்மளை விட அழகாவும் இருக்குது, அழகா நீந்துது, ஆனா நம்மளால இது மாதிரி நீந்த முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டது. இப்படியே அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருந்தது. மயில் இப்படி சோகமாக நடந்து வர்றத தன் நண்பனான ஆந்தை பார்த்தது. ஆந்தை அந்த மயில் கிட்ட, ஏன் இவ்வளோ சோகமாக நீ நடந்து வர அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மயில், இந்த அன்னப்பறவை என்னை விட அழகாக இருக்குது, அதே மாதிரி எனக்கு இல்லாத திறமையும் அதுக்கு இருக்குது, அது அழகாக தண்ணியில் நீந்துது, ஆனால் என்னால் தண்ணியில் நீந்த முடியாது, நான் தரையில் மட்டும்தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டது. அதற்கு அந்த ஆந்தை, அன்னப்பறவை தண்ணியில் இருக்கும்போது அழகுதான், ஆனால் நீ எப்போவுமே நிலத்தில் அழகான ஒரு பறவை, அதை நீ மறந்துட்ட, நீ எப்போவுமே உன்கிட்ட என்ன இருக்குங்கிற திறமையை நினச்சி சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆந்தை சொன்னிச்சு. இப்போ மயில் தன் தவற உணர்ந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போவுமே தான் அழகில்லையோ என்று அது கவலைப்படவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.